ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் டிசி. இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு ஜேசான் ஃபைலை பைத்தானில் லோட் பண்ணி அந்த ஜேசான் ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை ஒரு டேட்டா ஃப்ரேமாக வியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பைத்தான் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த பைத்தான் ஃபைலில் தான் நாம் கோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஜேசான் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஜேசான் ஃபைல்னால் என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஃபார்மேட்டில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் அப்புறம் அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஜேசான் ஃபார்மேட் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இந்த பைத்தான் ஃபைலில் போயிட்டு உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு நாம் பாண்டாஸ் லைப்ரரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பாண்டாஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நாம் இந்த ஃபைலில் ஒரு பாண்டாஸ் லைப்ரரியை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் டிஎஃப்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அந்த வேரியபிள்குள்ளார இந்த ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஃப்ரேம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, பிடி டாட் இந்த ஜேசான் ஃபைலை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா ரீட் அண்டர்ஸ்கோர் ஜேசான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளார ஒரு டபுள் கோட் போட்டுக்கிறேன். டபுள் ஆர் சிங்கிள் கோட் எது வேணாலும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ஜேசான் ஃபைலோட நேம் என்னென்னா டேட்டா டாட் ஜேசான். ஓகேங்களா, அது இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டு பிரிண்ட் கமெண்ட்டில் இந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இந்த ஃபைலை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். நமக்கு இப்போ கோடு ரன் ஆகி அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் நமக்கு 169 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 5 லைன்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நமக்கு இதில் இருக்க 169 ரோஸும் ஃபுல்லாக வியூ பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த டிஎஃப் டேட்டா ஃப்ரேம்க்கு கிட்ட ஒரு டாட் வச்சுட்டு to_string அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட்டில் ஃபுல்லாக காட்டும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபைலை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க எல்லா ரோஸும் ஃபுல்லாக வியூ ஆகுது. ஏன்னா நம்ம இங்கே toString அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுன்னா இந்த அவுட்புட்டை நமக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். இது எப்படி ஸ்ட்ரிங்காக மாறி இருக்குன்னு செக் பண்ணோன்னா ஜஸ்ட் நான் ஒரு ப்ராக்கெட்குள்ளார இந்த டிஎஃப் toString கொடுத்துட்டு நான் இங்கே டைப்னு கொடுத்துக்கிறேன். இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இது என்ன டைப்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு பிரிண்ட்டில் ஸ்ட்ரிங்குன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல், லேப்டாப் ஆர் டேப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.